தொடர்களே, எங்கள் கட்சியின் மூத்த தலைவர் தொடர் நல்லக்கண்ணு அவர் விடைபெற்றது தெரியும். முந்தைய அரசு அவருக்கு வீடு வழங்கியது. அதில் தான் அவர் வாழ்ந்தார். விடுதலை போராட்ட வீரர் என்கிற முறையிலும் பொதுவாழ்வின் கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தின் தலைவர் என்கிற முறையிலும் அரசு அவருக்கு மிக குறைந்த வாடகையில் வீடு ஒதுக்கியது. அவர் விடைபெற்றது தெரியும். நம்மிடம் பிரியா விடைபெற்று கொண்ட தொடர் RNK நம் நினைவுகளில் வாழ்கிறார். அதன் பிறகு சிறிது காலம் அவரது மகள் மருத்துவர் அந்த இல்லத்தில் வசித்து வந்தார். இது அவருக்கான இல்லம், எனவே அரசிடம் ஒப்படைப்பது தான் முறை என்று அவரும் சொல்லிவிட்டார். எனவே இந்த வீட்டை அரசிடம் நாங்கள் முறைப்படி ஒப்படைக்கிறோம். அது RNKனுடைய விருப்பமும். அது என் காலத்துக்கு பிறகு இது இன்னொருவர் தொடரக்கூடாது, அது அரசிடம் கொடுத்துடணும். பொதுவாழ்வு பிரமுகர் என்கிறதால் அரசு எனக்கு இது ஒதுக்கியது. இதை உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்களோ உறவினர்களோ பயன்படுத்தக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் நாங்கள் அதை திருப்பி ஒப்படைக்கிறோம். கடந்த அரசுக்கு இதன் மூலம் கரங்கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறிப்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, வருகிற 28ஆம் தேதி டெல்டா பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகங்களின் முன்னால் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்துக்கு முற்றுகை போருக்கு முடிவு செய்திருக்கிறோம். மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும். மாநில தலைவர்கள் அதற்கு பங்கேற்பார்கள். கோரிக்கைதானது டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும். 28 வருகிற 28 குறுவை சாகுபடி செய்ய முடியாததால் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 15,000 நிவாரணம் வழங்க வேண்டும். விவசாய வேலைகள் இல்லாததால் விவசாய தொழிலாளர்கள், அவர்களது குடும்பங்கள் பெரும் இடர்கள், இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ரூபாய் 10,000 நிவாரணம் வழங்க வேண்டும் விவசாய தொழிலாளர்களுக்கு. ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள், பல ஜனநாயக சக்திகள் விவசாய கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இதற்குரிய நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டும். தமிழக அரசாங்கமும் அதை கேட்டு பெற வேண்டும். டெல்டா பகுதியில் கடுமையாக, தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. டெல்டா பகுதியில் அது மிகவும் அதிகரித்திருக்கிறது. அதை போக்க ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரிசி, சர்க்கரை போன்ற பொருட்களின் விலை கூடிவிட்டது. வறட்சி பாதிக்கப்பட்ட பகுதியில் அந்த மக்களுக்கு ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இலவசமாக வழங்க வேண்டும் என்று, அதை விலையில்லாமல் வழங்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்துகிறோம். நண்பர்களே, பழங்குடி சங்கம் நாளை தமிழ்நாடு முழுவதும் இருந்து அதனுடைய பிரதிநிதிகள் மாமல்லபுரத்தில் கூடுகிறார்கள். ஒரு நாள் மாநாடு நடைபெற இருக்கிறது. பழங்குடியினர் நலத்தை கவனிக்க தனித்துறை ஒன்றை உருவாக்க வேண்டும். காடு சார்ந்து, மலை சார்ந்து வாழ்கிற தொல்குடி மக்கள் அவர்கள், அலைகுடி மக்கள் அவர்கள், பழங்குடிகள் அவர்கள். நாகரிகத்தின் தோற்றுவாயே அவர்கள்தான். ஆனால் அவர்களது கோரிக்கை கிடப்பில் கிடக்கிறது. எனவே அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக கோரிக்கைகளை முன்மொழிந்தபடி நாளை மாமல்லபுரத்தில் பழங்குடி சங்க மாநாடு நடைபெறுகிறது. பத்திரிகை அன்பர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவரும் வந்து அந்த செய்தியை வெளியிட்டு ஒத்துழைக்க உங்களை அன்போடு வேண்டுகிறோம். குறிப்பாக வனத்திலிருந்து பழங்குடியினரை வெளியேற்ற நீதிமன்றங்கள் உத்தரவிட்டு வருகிறது. உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய உத்தரவு மேகமலை பெரும் பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இடதுசாரிகளும் ஜனநாயக சக்திகளும் அதற்கு எதிராக குரல் எழுப்புகிறோம். வன உரிமை சட்டப்படி வன உரிமைகளை அங்கீகரிக்கும் பணிகள் முடியும் வரை வனத்திலிருந்து யாரையும் வெளியேற்ற மாட்டோம் என்ற நிலையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும். உறுதியாக இருக்கணும். நாம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கிறோம். நிறைவான நம்பிக்கையே நீதிமன்றங்கள் தான். ஆனால் எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், மலை மக்கள் நலம் சார்ந்த தீர்ப்பாக அது இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீதிமன்றங்களாக ஆகட்டும், நாடாளுமன்றங்களாக ஆகட்டும், அது மக்களுக்கானது. இங்கே மக்கள் தான் எஜமானர்கள்.
எல்லோரும் வேலையால். எனவே அந்த வகையில் நம்முடைய எஜமானர்களை இன்னலுக்குள்ளாக்கக்கூடாது, பரிதவிக்கக்கூடாது. அதுபோன்ற ஒரு வழிகாட்டுதலும் தீர்ப்பும் ஏற்புடையதல்ல. பல்லாண்டுகள் காடு சார்ந்து, மலை சார்ந்து வாழ்கிறார்கள் பழங்குடி மக்கள். அவர்களால் வனவிலங்குகள் பாதுகாக்கப்படுகிறது, வனம் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு 20-30 ஆண்டுகால அறிக்கையை நாம் பார்த்தால், அரசியல் தருகிற புள்ளிவிவரத்தை படி பார்த்தால், நாடு கடந்த நிறுவனங்கள் தான் சூறையாடி இருக்கிறது காடுகளை, மலைகளை, இயற்கைகளை. பழங்குடிகள் அல்ல, தொல்குடிகள் அல்ல, அந்த எளிய மக்கள் அல்ல. அவர்களால் காடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, வனவிலங்குகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வனவிலங்கின் உயிரும் மிக முக்கியம். அதைவிட முக்கியம் மனித உயிர். எனவே இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அடுத்தடுத்த நீதிமன்ற முறையீடுகளுக்கு, மேற்படியான நடவடிக்கைகளுக்கு நகர வேண்டும். எப்பொழுதுமே அது பழங்குடி மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது தற்கொலை முயற்சிகள்லாம் வருகிறது பாதிக்கப்பட்டவர்கள். எனவே அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று தொடர்ந்து நாங்கள் நாடாளுமன்றத்தில், கம்யூனிஸ்டுகள் அங்கம் வருகிற சட்டமன்றங்களில் பழங்குடி மக்களின் உடல் நலம் குறித்து பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் போராடி இருக்கிறோம். ஊட்டச்சத்து குறைவால், இரத்த சோகையால் பெருமளவு பழங்குடி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கர்நாடக அரசு உணவு தானியம், முட்டை, நெய், பருப்புகள், சமையல் எண்ணெய் இதுபோன்ற சத்துணவு தொகுப்புகளை வழங்கி அவர்கள் உடல்நலத்தை பேணுகிறது. எனவே தமிழக அரசும் இதுபோன்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டு பழங்குடியினருக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். மேகமலை பகுதியில் மக்களை வெளியேற்ற அரசு முயல்வதால், ஆரம்பத்தில் சொன்னது போல், மக்கள் மனம் உடையக்கூடாது என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். அரசியல் கட்சிகள், நல்லறிஞர்கள், தமிழக மக்கள் மலை மக்களோடு இருக்கிறார்கள். தமிழக அரசும் அவர்களோடு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே அவர்களுக்கு தமிழ்நாடே உறுதுணையாக இருக்கும். எனவே அவர்கள் மனம் உடையக்கூடாது என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். வருகிற 28ஆம் தேதி டாஸ்மாக் பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள். 13 சங்கங்கள் இதற்கான குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள், நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். 23 சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கின்றன. முதல் கோரிக்கை, பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும், இந்த காலி பாட்டில்களை திரும்ப பெற கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும். 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது வரவேற்புக்குரியது. ஆனால் அதே பகுதியில் தனியார் மதுக்கடைகளை அனுமதித்தது சரியல்ல, இது முரண் என்றும் அவர்கள் அந்த கோரிக்கையில் முன்மொழிந்திருக்கிறார்கள். இடதுசாரி மாணவர் அமைப்புகளை கண்காணித்தல் தொடர்பான சுற்றறிக்கைக்கு தலைமைச் செயலாளர் விளக்கம் அளிக்க வேண்டும். இதெல்லாம் பழைய பிரிட்டிஷ் முறை. இது சமீபத்தில் கூட பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அமெரிக்க மாணவர்கள் போராடினார்கள், ஐரோப்பிய மாணவர்கள் போராடினார்கள். அப்பொழுது இவ்வாறு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. அதுபோல் ஒரு சூழல் இல்லை. எனவே காலங்கடந்த காலனி ஆதிக்க நடைமுறைகள் கூடாது. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் இந்திய விடுதலைப் போரில் ஆயுதம் தாங்கிய பின்னர் ஜனநாயகத்தை செதுக்குவதிலும், அதில் கட்டமைப்பதிலும், அதை வளர்த்தெடுப்பதிலும் பங்காற்றி வருகிறோம். எனவே கம்யூனிஸ்ட் மாணவர் இளைஞர் அமைப்புகள் டெல்லி JNU துவங்கி நமது பல்கலைக்கழகங்கள் வரை பரவி இருக்கிறார்கள். கணக்கெடுத்தால் ஓராண்டு போதாது. நாடு முழுதும் இருக்கிறோம், உலகம் முழுதும் இருக்கிறோம். அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த கணக்கை எடுக்கட்டும், நாங்களும் கூட ஒத்துழைக்கிறோம். எனவே இதெல்லாம் பழைய முறை, இந்த முறைகள் ஏற்புடையதல்ல. இதற்கு தலைமைச் செயலாளர் விளக்கம் அளிக்க வேண்டும். மேகதாது அணை கட்டக்கூடாது, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பெரும் கூடுதல் பொறுப்பு கர்நாடக அரசை சேர்ந்தது. ஆனால் முதல்வரின் கருத்துக்கள் அவ்வாறு அல்ல. நீதிமன்ற வழிகாட்டுதலை, தமிழ்நாட்டின் வேண்டுகோள்களை மிக எளிதில் கடந்து செல்வதாக அவரது கருத்துக்கள் இருக்கிறது. அது ஏற்புடையதல்ல. எந்த வகையிலும் தமிழகத்தின் உரிமை விட்டுத்தர முடியாது. இது டெல்டா பகுதியின் ஜீவாதாரம் மட்டுமல்ல, தமிழ் மக்களின் உயிர்நாடி பிரச்சனையும் கூட.
இரு மாநிலங்களின் நட்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கூட. எனவே இதில் சமரசம் கூடாது. தமிழ்நாடு அரசு மிக உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். நேற்று தூய்மை பணியாளர்கள் ஊரக பணிகளில் ஈடுபட்டிருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருந்து 12 துறை சேர்ந்தவர்கள், எளிய மக்கள், ஏழைகள் மணப்பாறையில் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினோம். அதை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருக்கக்கூடும், பத்திரிகைகளில் படித்திருக்கக்கூடும். பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அவரது கோரிக்கை. மேலதிகாரிகள் அவர்களை வேலை வாங்கும் முறை ஏற்புடையதல்ல. ஒருமையில் பேசுவது, சில கண்ணியமற்ற வார்த்தைகளில் பேசுவது, மிரட்டுவது. தூய்மை பணியாளர்கள் தான் கொரோனா காலத்தில் மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள். இராணுவம், போலீஸ் ஆற்றுகிற கடமை வேறு, அவர்களும் கடமையாற்றினார்கள், அது வேறு. அவர்களுக்கு அந்த பயிற்சி இருக்கிறது, எல்லா விதமான திறன் வளர்க்கப்பட்டிருக்கிறது, வாழ்க்கை உத்தரவாதம் இருக்கிறது. அவர்கள் பணியில் ஈடுபடுவது மிக இயல்பு. அரசு மருத்துவர்கள் உயிரை பணயம் வைத்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட கொரோனா நோய் நொற்றாளிகளை பாதுகாத்தார்கள். யாரையும் விட தூய்மை பணியாளர்கள் தான் அந்த காலத்தில் களப்பணியாற்றினார்கள். எல்லோருமே அஞ்சு நடுங்கிய போது அந்த ஏழைகள் தான் கொரோனா காலத்திலும் தூய்மை பணியில் ஈடுபட்டார்கள், ஊரக பணியில் ஈடுபட்டார்கள். அவர்களின் கோரிக்கை மிக 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 எளிதானது. 5000 6000 என்றால் அது ஒரு கூடுதல் ஊதியம் கேட்கிறார்கள், பணி நிரந்தரம் கேட்கிறார்கள். அதிகாரிகள் தங்களை மிரட்டுவது கூடாது என்கிறார்கள். இஎஸ்ஐ, பிஎஃப் இது போன்ற சட்டப்படியான உரிமைகளை அவர்கள் கோருகிறார்கள். தமிழக அரசுக்கு நாங்கள் ஆதரவு தருகிற போது கூட நாங்கள் நிபந்தனையாக சொன்னதே செக்குலரிசம், மதச்சார்பின்மை, அது பேணப்பட வேண்டும். கடைகோடியில் இருக்கிற ஏழை கூலி தொழிலாளர்கள், உழைக்கும் மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், சிறு குறு தொழில் செய்கிற எளிய மக்களின் நலனில் நீங்கள் அக்கறையோடு இருக்க வேண்டும். அவர்கள் நலன் சார்ந்து ஆட்சி நடத்த வேண்டும் என்று தான் நாங்கள் கோரிக்கை முன்மொழிந்தோம். எனவே தமிழக அரசு அதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த எளிய மக்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் என்று அது சம்பந்தமான அமைச்சர் மாண்புமிகு புஷியானந்த் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்திய கிருஷ்ணசாமி அவர்கள் முன்னிலையே இந்த வாக்குறுதியை அவர் அளித்திருக்கிறார். எனவே முதல்வர் அதில் கூடு கவனம் செலுத்தி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நமது சென்னைக்கு அருகில் இருக்கிற திருவள்ளூரில், கும்மிடிப்பூண்டியில், சிறுபுழல் போன்ற பகுதிகள் இருக்கிறது அல்லவா, அங்கு 2ஆம் உலகப் போரில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பதுக்கி வைத்திருக்கிற, பாதுகாத்திருக்கிற குண்டுகள் இருப்பதாகவும், அது மின்கம்பிகள் செல்கிற இடம் அல்லது குடிநீர் குழாய் இது போன்ற மிக 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 முக்கியமான வழித்தடங்களில் இருப்பதாகவும், அது வெடித்தால் ஆபத்து என்பது போன்ற ஒரு அச்சம் அங்கே நிலவுகிறது. அது உண்மை நிலவரம் என்ன? அவ்வாறு இருப்பது உண்மைதானா? அவ்வாறு இருந்தால் அதிகாரிகள் அங்கே ஆய்வு பணிகளை மேற்கொண்டு மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். வந்தே மாதரம் பாடல் தொடர்பான உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் கருத்தும் ராஜ்நாத் சிங்கின் கருத்துக்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்புடையதல்ல. இந்திய ஏற்கனவே அரசியல் கட்சிகளின் கருத்துக்கள், நாடாளுமன்றத்தின் கருத்துக்கள் நமது ஒற்றுமையை சிதைப்பதாக இருந்துவிடக்கூடாது, பன்முகத்தை சிதைப்பதாக இருக்கக்கூடாது. இந்தியா உலகத்தில் வேறெந்த நாட்டிலும் நிலவாத மதச்சார்புண்மையை பற்றி நிற்கிற நாடு. எனவே அந்த மதச்சார்புண்மையை தகர்த்திடுவதாக இந்த பாடல் வரிகள் இருந்துவிடக்கூடாது. தசபக்தி பாடுகள், பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் இந்திய விடுதலை போரில் பாடப்பட்டது. பாரதி துவங்கி ரவீந்திரநாத் வரை, பாவேந்தர் துவங்கி தமிழ் வழி வரை, தமிழிலும் இந்தியாவிலும் பல்வேறு மாநிலங்களில் தேசபக்தி பாடல்கள் குவிந்து கிடக்கிறது. எந்த ஒரு பாடலையும் நாம் எதிர்க்கவில்லை, அதை பாடமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இது மத நல்லிணக்கத்தை சிதைப்பதாக இருக்கிறது. எனவே இது ஏற்புடையதல்ல. இது குறித்து நாடாளுமன்றம் இன்னும் விரிவான விவாதங்களை மேற்கொள்ள வேண்டும். நல்லறிஞர்களின் கருத்துக்களுக்கு உள்துறை அமைச்சர், நாட்டின் பிரதமர் செவிமடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெல்லட் துப்பாக்கி சூட்டுக்கு ஏற்கனவே நாங்கள் கண்டித்திருக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களின் கருத்துக்கு பிரதமர் மதிப்பளிக்க வேண்டும். ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் நாட்டின் பிரதமர். போலீஸ்
பெல்லட் துப்பாக்கி சூட்டுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறது. அப்படி என்றால் அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் யார்? உளவு பிரிவு வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசின் அமைச்சர்கள் மதசார்பற்ற கொள்கையை உறுதியோடு கடைபிடிக்க வேண்டும். அவரவர் மதம் அவரவர் பின்பற்றுவது அவரவர் தனிப்பட்ட சுதந்திரம். ஆனால் நாடு மதச்சார்பற்ற நாடு. நாட்டுக்கென்று மதம் இல்லை, அரசுக்கென்று மதம் இல்லை. குடிமக்களுக்கு இருக்கிறது. அமைச்சர்களுக்கோ நீதிபதிகளுக்கோ உயரதிகாரிகளுக்கோ பெரும் பெரும் பொறுப்பில் இருப்பவர்களுக்கோ தனிப்பட்ட முறையில் மதங்களை அவர்களை பின்பற்றலாம். சுதந்திரம் அதை வழங்குகிறது. சட்டம் அத்தகைய சுதந்திர உரிமைகளை வழங்குகிறது. ஆனால் நாட்டுக்கென்றோ அரசுக்கென்றோ மதம் இல்லை. அது பேணப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதில் கூடுதல் கவனத்தை முதல்வர் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எம்எல்ஏக்களுக்கு கார் கூடாது என்பதுதான் எங்கள் நிலை. ஆனால் உள்ளபடியே அத்தகைய வாய்ப்பும் சூழலும் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு கடன் வழங்கலாம். மிக முக்கியமானது பொது சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டும். காப்பீட்டு முறைகள் என்று சொல்லி 5 லட்சத்திலிருந்து 25 லட்சத்துக்கு உயர்த்துகிறார்கள். ஆனால் அது எளிதாக கிடைப்பதில்லை. ஒரு சிறு குறைகள் இருந்தாலும் கூட அவசரகால சிகிச்சையின் போது கூட திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இதனால் நோயுற்றவர்கள் பெரும் இன்னலுக்குள்ளாகிறார்கள். இதனால் காப்பீட்டுத்துறைக்கும் தனியார் மருத்துவமனைக்கு தான் பெரும் லாபம். இவை எல்லாவற்றையும் விட மிகச்சிறப்பானது நமது பொது சுகாதார முறை தான். இந்த அரசு மருத்துவமனைக்கு, சென்னையில் இருக்கிற இந்த அரசு மருத்துவமனைக்கு நிகரே இல்லை. பெரிய பெரிய அரசு மருத்துவமனைகள் கொரோனா காலங்களில் இழுத்து மூடி பெரிய பூட்டு போட்டுவிட்டு பதுங்கி விட்டார்கள். அந்த காலத்தில் உயிரை பணைய வைத்து மக்களின் உயிரை காப்பாற்றியது அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவர்கள். எனவே இந்த பொது சுகாதார முறையை காப்பீட்டு சுகாதார முறையாக மாற்றிவிடக்கூடாது. அது நல்லதல்ல. இருக்கிற இந்த மருத்துவமனை இன்றுள்ள முறை கட்டமைப்புகளை இன்னும் நவீனப்படுத்தி இந்த பொது சுகாதார முறையை ஊக்குவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வலுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நிறைவாக எங்கள் கட்சியின் தேசிய குழு அறைகளுக்கு இணங்க செப்டம்பர் 1ஆம் தேதி புதுடெல்லியில் ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நாங்கள் நடத்திருக்கிறோம். அதற்கு சிறப்பு ரயில்கள், கேரளாவிலிருந்து ஒரு சிறப்பு ரயிலும் தமிழ்நாட்டிலிருந்து டெல்டா பகுதியிலிருந்து சிறப்பு ரயிலும் ஏற்பாடு செய்தோம். இரண்டுக்கும் ஒன்றிய அரசு தடை விதித்து விட்டது. ரயில்வே துறை தடை விதித்து விட்டது. நாட்டில் பல்வேறு நிகழ்வுகளுக்காக மக்கள் செல்கிறார்கள். மதம் சார்ந்த அல்லது பல்வேறு பண்டிகை சார்ந்த விழாக்களுக்கு, கொண்டாட்டங்களுக்கு செல்கிறார்கள், மாநாடுகளுக்கு செல்கிறார்கள். அதை நாங்கள் எப்பொழுதுமே குறை சொன்னதில்லை. ஆனால் உழைக்கிற மக்கள், ஏழைகள், எளியவர்கள் அனைவரும் கூடி தங்கள் உரிமைகளுக்காக ஒரு பேரணியை தலைநகரில் நடத்துகிற போது சட்டப்படி அதற்குரிய நிதியை முன்பணமாக கொடுத்து உரியவர்களிடம் அனுமதியை பெற்ற பிறகு கடைசி நேரத்தில் ரத்து செய்வது என்பது திட்டமிட்ட உள்நோக்கம். தலைநகர் டெல்லியில் இடது சிந்தனையில் அவர்கள் குவிந்துவிடக்கூடாது என்று ஒன்றிய அரசு கருதுவதாக நாங்கள் கருதுகிறோம். இதை நாங்கள் கண்டிக்கிறோம். ரயில் இல்லை என்றாலும் எங்களால் சாத்தியப்படுகிற ரயில்களில், சிறப்பு ரயில் இல்லாவிட்டாலும் சாத்தியப்படுகிற ரயில்களில் முன்பணம் செய்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கில் முன்பதிவு செய்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த பேரணியில் பங்கேற்பார்கள். கோரிக்கைகள் யாவும் உழைக்கும் மக்கள் நலன் சார்ந்தது, நாட்டு நலன் சார்ந்தது, நமது ஒற்றுமை ஒருமைப்பாடு சார்ந்தது. தொடர்களில் அதே போன்று செப்டம்பர் 22ஆம் தேதி தொடர் நல்லக்கண்ணு அவர்களின் படத்திறப்பு மதுரையில் நடைபெற இருக்கிறது. அதில் இடதுசாரி கட்சியின் தலைவர்கள், அமைப்பின் பொதுச் செயலாளர், நல்லறிஞர்கள் பலர் அந்த நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். அதே போன்று அடுத்த செப்டம்பர் 5ஆம் தேதி இதே இடத்தில் இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், 3 கட்சிகளின் அந்த ஒருங்கிணைப்பு குழு பாலநிலத்தில் கூட இருக்கிறது. அக்டோபர் 6 திருச்சியில் ஒரு பிரம்மாண்டமான இடதுசாரிகளின் பேரணிக்கு நாங்கள் திட்டமிடுகிறோம். இது தமிழக நலன் சார்ந்த கோரிக்கைகள் அதில் முழங்கப்படும்.
விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், வாழ்வின் கடலிலே உழைக்கிற ஏழைகள், எளிய மக்களின் கோரிக்கைகள் கிடைப்பிருக்கிறது அல்லவா? அந்த கோரிக்கைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்கிற விதமாக இந்த பேரணி நடைபெறும். வணக்கம். அரசுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு, முதல்வர் தான் பதிலளிக்க வேண்டும். தலைமைச் செயலாளர் அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்கிறவர்கள் பலருக்கு தெரிவதில்லை. அமைச்சர்களிடம் இல்லாத அதிகாரம் தலைமைச் செயலாளரத்தில் இருக்கிறது. எனவே அதிகாரம் குவிந்திருக்கிற அந்த இடத்தை நோக்கி தான் முதல் குற்றச்சாட்டு. ஆனால் முழு பொறுப்பு தமிழக அரசை சாரும், தமிழக முதல்வரை சாரும். முதல்வர் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும், செயலாளரும் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். இவ்வளவு அவசர இந்த வெள்ள காலங்களில், போர்க்காலங்களில் ஒரு அவசர சுற்றறிக்கை வரும். அத்தகைய சுற்றறிக்கை ஒரு ஜனநாயக நிலவுகிற நாட்டில், மக்களாட்சி நிலவுகிற நாட்டில் இடதுசாரிகளை மட்டும் குறிவைத்து இத்தகைய சுற்றறிக்கைக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? முன்னர் கடந்த ஆட்சியின் போது கூட நினைவிருக்கும், ஒரு உயர் போலீஸ் அதிகாரி பகிரங்கமாகவே ஒரு கருத்தை சொன்னார். உங்கள் கைபேசிகளில், உரையாடல்களில் தோடர் என்று சொல் வந்தால் பெற்றோர்கள் மிகுந்த கவனத்தோடு அதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னார். தோடர் என்ற ஒரு சொல் அப்பொழுது நாங்கள் சொன்னோம், அது விடுதலை சொல், சமூக அறிவியல் சொல், மானுடத்துக்கு நெருக்கமான சொல். எனவே அந்த சொல்லின் பொருள் புரியாமல் அதாவது பயங்கரவாத சொல் போல் அன்றைக்கு அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார். அந்த சொல்லுக்கு மரணமும் இல்லை, அதை தடை செய்கிற வலு உலகத்தில் யாருக்கும் இல்லை. இந்த ஒரு சொல் தான் உலகம் முழுவதும் அனைத்து மொழியாலும் பற்றி நிற்கப்படுகிற சொல். தந்தை பெரியார் பயன்படுத்திய சொல், கம்பராமாயணத்தில் இடம்பெற்ற சொல், விடுதலை போராளிகள் அனைவருமே பேசுகிற சொல், உச்சரிக்கிற சொல். எனவே இந்த சொல்லுக்கும் இந்த இடது சிந்தனையை பற்றி நிற்கிறவர்களுக்கும் மரணமும் இல்லை, தோல்வியும் இல்லை. நாக்சலை கூட சுட்டுக்கொண்டதாக உள்துறை அமைச்சர் சொல்கிறார், பிரதமர் சொல்கிறார். ஆனால் நாக்சல் சிந்தனையை சுட முடியவில்லை, அவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள். அநீதிகள், அதர்மங்கள் எங்கே நடந்தாலும் நீதிக்கான குரல் தான் இடது குரல், அதுதான் நாக்சல் குரல் என்கிறார்கள். நாக்சல் நடைமுறையை கம்யூனிஸ்டுகள் ஏற்கவில்லை, அவர்கள் ஜனநாயக பாதைக்கு வர வேண்டும். ஆனால் அநீதிக்கும் அடக்குமுறைக்குமான எதிரான சிந்தனைகளை நாக்சல் சிந்தனை என்று பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொல்வார்களே, ஆனால் அந்த சிந்தனை பல்கலைக்கழகம் முழுவதும் பரவி இருக்கிறது. கவிஞர்கள், எழுத்தாளர்கள், மிக சிறந்த மானுட விற்பனர்கள் அனைவர் சிந்தனையிலும் அது இருக்கிறது. அதை அழிக்கிற ஆயுதம் உலகில் எங்கேயும் இல்லை, அமெரிக்காவிடமும் இல்லை. இது வாழும், இது வெல்லும்.